வந்தே மாதரம். ஆக்கத்திலே தொழில் ஊக்கத்திலே உய வீக்கத்திலே உயர் நோக்கத்திலே காக்கத் திரள் கொண்ட மல்லர்தம் சேனை கடலினிலே உயர் நாடு இந்த பாரத நாடு, பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு. மகாகவி சுப்பிரமணிய பாரதியார். இன்றைய காணொளி வாயிலாக நாம் நினைத்து பார்க்க போகும் தேசபக்தர்கள் அஞ்சலை அம்மாள், கோதை நாயகி அம்மாள் மற்றும் குமார் ஐயா ஆகும். அஞ்சலை அம்மாள் அவர்களை இந்த தேசத்திற்கு வழங்கிய மண் கடலூர் ஆகும். அஞ்சலை அம்மாள் அவர்கள் அந்நியர்களுக்கு எதிரான அனைத்து போராட்டங்களிலும் பங்கேற்றிருக்கிறார். அந்த போராட்டத்திற்கான நிதியினை இவர் தனது இல்லத்தினையும் நிலத்தினையும் விற்று வழங்கியிருக்கிறார். 1921ஆம் ஆண்டில் இவர் ஒத்துழையாமை இயக்க போராட்டத்தில் பங்கு பெற்றார். தென் பாரதத்தில் இத்தகு போராட்டத்தில் பங்கு பெறும் முதல் பெண்மணி என்ற பெருமை இவருக்குரியதாகும். 1927ஆம் ஆண்டில் நீல் சிலை அகற்றும் போராட்டத்தில் இவரும் இவரது கணவரும் பங்கேற்றார்கள். அதற்காக இவர்கள் இருவருக்கும் ஓராண்டு சிறை தண்டனை கிடைத்தது. 1931ஆம் ஆண்டில் உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் பங்கு பெற்றார் அஞ்சலை அம்மாள். அப்பொழுது அவர் 6 மாத கர்ப்பிணியாக இருந்தார். அந்த போராட்டத்தில் பங்கு பெற்றதற்காக அவருக்கு 6 மாத சிறை தண்டனை வேலூர் சிறையில் கிடைத்தது. இவர் பிரசவ காலத்தில் விடுப்பு பெற்றுக்கொண்டு சிறை விட்டு வெளியே வந்தார். மீண்டும் சிறைக்குள் 15 நாட்களான குழந்தையுடன் சிறைக்கு சென்று மீதமுள்ள 2 மாத சிறை தண்டனையை பெற்றார் அஞ்சலை அம்மாள். 1933ஆம் ஆண்டில் சட்ட மறுப்பு இயக்க போராட்டம் மற்றும் அந்நிய துணிகளுக்கு எதிரான போராட்டத்தில் பங்கு பெற்று 3 மாத சிறை தண்டனை பெற்றார் அஞ்சலை அம்மாள். 1934ஆம் ஆண்டில் காந்தியடிகள் அஞ்சலை அம்மாள் அவர்களை சந்திப்பதற்காக இங்கு வருகை புரிந்தார். அப்பொழுது காந்திக்கு ஆங்கிலேயர்களால் இவரை சந்திப்பதற்கான உரிமையை வழங்க மறுத்துவிட்டார்கள். இருப்பினும் அஞ்சலை அம்மாள் அவர்கள் மாறுவேடத்தில் வந்து காந்தியை சந்தித்துவிட்டு சென்றார். அதன் காரணமாக காந்தியடிகள் இவரை ஜான்சி ராணி என்று அன்போடு அழைத்தார். 1940ஆம் ஆண்டில் தனிநபர் சத்தியாகிரக போராட்டத்தில் பங்கு பெற்று 6 மாத சிறை தண்டனையை கண்ணனூர் சிறையில் பெற்றார் அஞ்சலை அம்மாள். 1941 மற்றும் 42ஆம் ஆண்டுகளில் வெள்ளையினை வெளியேறு இயக்க போராட்டத்தில் பங்கு பெற்றார் அஞ்சலை அம்மாள். அந்த போராட்டத்திற்காக பல இடங்களுக்கு சென்று பொதுமக்களிடையே உரை மாற்றி இருக்கிறார் அஞ்சலை அம்மாள். அஞ்சலை அம்மாள் அவர்களுக்கு தியாகிகளுக்கான ஓய்வூதியமும் வழங்கப்பட்டது. ஆனால் அதை அவர் வாங்க மறுத்துவிட்டார். பிப்ரவரி 20 அஞ்சலை அம்மாள் அவர்களின் நினைவு தினமாகும். கோதை நாயகி அம்மாள் அவர்களை இந்த தேசத்திற்கு வழங்கிய மண் காஞ்சிபுரம் ஆகும். இவர்கள் அந்நியர்களுக்கு எதிரான போராட்டத்தில் பங்கு பெற்றிருக்கிறார். நாவலாசிரியராகவும் எழுத்தாளராகவும் பயணித்திருக்கிறார். இவர் 1931ஆம் ஆண்டு உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் பங்கு பெற்றார். 1932ஆம் ஆண்டில் அந்நிய துணிகளுக்கு எதிரான போராட்டத்தில் பங்கு பெற்றார். சிறை தண்டனையும் அனுபவித்திருக்கிறார். சிறைக்கு சென்றபொழுது அங்குள்ள சிறை கைதிகளின் வாழ்க்கையை உணர்ந்து அவர்களுக்கான கதைகளையும் இவர் எழுதியிருக்கிறார். இவருக்கு 10 ஏக்கர் நிலமானது வழங்கப்பட்டது. இவரின் தியாகத்தை போற்றுவதற்காக இவர் அந்த 10 ஏக்கர் நிலத்தினை வினோபாவா அவர்கள் தொடங்கிய பூமிதான இயக்கத்திற்கு வழங்கிவிட்டார். பிப்ரவரி 20 கோதை நாயகி அம்மா அவர்களின் நினைவு தினமாகும். குமார் ஐயா அவர்களை இந்த தேசத்திற்கு வழங்கிய மண் கரூர் வேலாயுதம்பாளையம் ஆகும். இவர் வங்கம் தந்த சிங்கம் நம் தேசத் தலைவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் தொடங்கிய இந்திய தேசிய இராணுவத்தில் பயணித்தவர். அந்நியர்களுக்கு எதிரான போராட்டத்தில் பங்கு பெற்று சிறை தண்டனையும் பெற்றார். பிப்ரவரி 20 குமார் ஐயா அவர்களின் நினைவு தினமாகும். தேசபக்தர்களின் புகழ் இம்மண்ணில் என்றென்றும் ஓங்கி ஒலித்து கொண்டே இருக்கட்டும். தேசியமும் தெய்வீகமும் இம்மண்ணில் என்றென்றும் பட்டொளி வீசி பறக்கட்டும். ஓம் ஜெய்ஹிந்த்.